காஞ்சாங்குறைங்கிறது. இதோட பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தலையில் இந்த பொடுகு பேன்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அருமையான மருந்து இதுதான். வேறு எந்த மெடிசனுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா இடித்து தலையில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா, பொடுகு பெயின் இருக்கிறவங்க, இல்லாதவங்க வீட்டில் சிஸ்டர் இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொடுகு பெயின் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இது வந்து சளி தொல்லை உள்ளவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வெயில் காலம் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூலிங் கிளைமேட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இயற்கையான மருத்துவத்துக்கு வந்து அந்த பேன் தொல்லைக்கு வந்து யூஸ் ஆகுதில்ல. நம்ம வயலுக்கு வந்து இந்த மூலிகை பூச்சி விரட்டி பண்ணுறோம்ல, அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்சாங்கோரை இது நம்ம தோட்டத்திலே உள்ளதான். அடுத்து வந்து துளசியோட பயனை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். சளி தொல்லை எல்லாத்துக்கும் நல்லது. அதுவும் நம்ம இந்த மூலிகை பூச்சி விரட்டியில் போட்டுக்கலாம். தம்பி இது வந்து முடக்காத்தன்னு சொல்லுவாங்க தம்பி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைகால் வலிக்கெல்லாம் சூப் வச்சு குடிப்பாங்க, நல்ல மருந்து. இதுவும் நம்ம மூலிகை பூச்சி விரட்டிக்கு வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். தும்பை வந்து சளிக்கு வந்து ஒரு அருமையான மருந்து. இந்த நார்த் இந்தியெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு போயில என்ன பண்ணுவாங்கன்னா, தும்பையில் உள்ள கொழுந்தா பிடுங்கி அதை வந்து இருப்பு சட்டியில் போட்டு கடைவாங்க. அப்படி கீரை கடைகிற மாதிரி கடைஞ்சி சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடுவாங்க. சப்சி வைப்பாங்க. சப்சியோட அடிஷ்னலாக இதையும் வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கு உணவும் பயன்படுத்திக்கலாம். சளிக்கு நல்ல அருமையான மருந்து. சின்ன குழந்தைகள்லாம் கொடுப்பாங்க. இதுவும் வந்து இந்த மாட்டுக்கு இந்த காணை நோய் வருதில்ல, கால்நடைகளுக்கு காணை நோயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால் குழம்புக்கு இடையில் புண்ணாகும், புழு வைக்கும். அந்த இதுக்கு வந்து இந்த தும்பச்சாரைக்கு வந்து கசக்கி கல்லுப்பை போட்டு கசக்குனாங்கன்னா சாறு வரும். அந்த சாறு அப்படி ஊற்றுனாங்கன்னா உள்ளர உள்ள புழு எல்லாம் அப்படி ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ வந்து மெடிக்கலுக்கு போகிறோம், ஒரு லிக்விட் வாங்குகிறோம், ஊற்றுனோம்னா பொங்கி அப்படி வெளியில் வருது. அது வந்து அந்த காலத்தில் வந்து எல்லோரும் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல. பாரம்பரியமாக காணைக்கு வந்து யூஸ் பண்ண மருந்து இது. குழந்தைகளுக்கு சளிக்கு நல்ல மருந்து, பெரியவங்களும் சளிக்கு சாப்பிட்லாம். இது வந்து அந்த மூலிகை பூச்சி விரட்டிக்கு அடிஷ்னலாக போட்டுக்கலாம். இது வந்து இந்த பொங்கப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கண்ணுப்புள்ள பூ, இந்த சிறுநீரக கோளாறுக்கெல்லாம் அருமையான மருந்து. இதெல்லாம் வந்து எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அந்த சிறுநீரக கோளாறுக்கு சாப்பிட்லாம். இதையும் வந்து நம்ம மூலிகை பூச்சி விரட்டிக்கு போட்டுக்கலாம். இது வந்து இந்த பூண்டு செடின்னு சொல்லுவாங்க தம்பி. ஒடிச்சிங்கன்னா பால் வரும். இந்த வெட்டுக்காயம் இருக்குல்ல, வெட்டுக்காயம் இந்த மாதிரி காயத்துக்கு இதை ஒடிச்சு இந்த பாலை வச்சிங்கன்னா இதாகி போயிடும். இதுவும் நம்ம வந்து அந்த பூண்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கரிசலாங்கண்ணி செல்வி, கரிசலாங்கண்ணி தம்பி. இது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது வந்து கரிசலாங்கண்ணியை பற்றி தெரியுங்களா? தெரியாதா? தண்ணி இருக்கா? தண்ணி இந்த கொண்டு வந்து சொல்லியிருக்கப்பா. இந்த ஒரு நிமிஷம். இந்த கூந்தல் வளர்ச்சிக்கெலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இது பண்ணுவாங்கள்ல தம்பி. ஆனால் கரிசலாங்கண்ணி தெரியாதுங்கிறீங்க. இது வந்து அந்த இதுக்கு உள்ளது. ரெண்டாவது நம்ம இந்த மூலிகை பூச்சி விரட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆடு மாடு சாப்பிடாது, கொஞ்சம் மெடிசனாக உள்ளது. ஒரு சுமார் வந்து ஒரு 5 வெரைட்டி சேர்த்திங்கன்னா போதும். அதோட இந்த வேப்பலை இருக்குது, அதை போட்டுக்கலாம். நொச்சின்னு சொல்லுவாங்கள்ல, நொச்சி, அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு அந்த மூலிகை பூச்சி விரட்டி வந்து தயார் பண்ணிக்கிறது. ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டு மாட்டோட கோமையாக இருந்தால் ஊற்றிட வேண்டியது. இப்போ இந்த இலையெல்லாம் உருகி போடுறோம், உருகாமல் போடுறோம், அப்படியே போடுறோம். வாளியில் போட்டோம்னா அது அமுங்குற அளவுக்கு. அதுக்காக வாளி ஃபுல்லாக ஊற்றிட்டு இவ்வளவு போடக்கூடாது. அந்த யூரின், மாட்டோட யூரின் வந்து எவ்வளவு அமுங்குதோ அந்த அளவுக்கு இதை போட்டு அமுக்கி வச்சிடணும். ஒரு வாரத்தில் நொதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சீக்கிரமாக நொதிக்கணும்னா அந்த வாழைப்பழம், அழுகின வாழைப்பழம் ஒன்று போட்டிங்கன்னா போதும், சீக்கிரமாக நொதிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு அடிக்கையிலே தெரியும், அனுபவத்திலே தெரியும். ஒரு டேங்குக்கு 50 மில்லி விடலாம், 100 மில்லி விடலாம் அப்படிங்கிறது வந்து அடிக்கையிலே தெரியும். இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் வந்து கூட தான் அடிக்கணும், குறைய தான் அடிக்கணுங்கிற கணக்கு கிடையாது. எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம். ஆனால் இயற்கையான உரம் போடையில் மட்டும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா, இயற்கையான உரம் கொடுத்தீங்கன்னாலும் ரொம்ப பச்சை பச்சையர்னு வளர ஆரம்பிச்சிடும். இந்த பயிரெலாம் வந்து